புனிதமிக்க ஜும்மாவில் யாரையும் இழிவாக கருத வேண்டாம், நட்டம் கட்ட வேண்டாம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இஸ்லாத்தில் தீண்டாமை இல்லை. சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதி இதுவெல்லாம் இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை இஸ்லாத்தை விமர்சிப்பவர்கள் கூட ஏற்பார்கள். 1955ஆம் ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். அதாவது தீண்டாமைக்கு எதிரான ஒரு சட்டம். வருடம் காந்தி பிறந்த அக்டோபர் 2ஆம் தேதி அரசு அலுவலகங்களில அரசு ஊழியர்கள் தீண்டாமை உறுதிமொழி எடுப்பார்கள். ஆனாலும் ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை போன்று எந்த பயனையும் அளிக்கவில்லை. பள்ளிக்கூடத்தின் பாடநூல்ல முதல் பக்கத்தில் தீண்டாமை ஒரு பெரும் பாவம், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம், தீண்டாமை மனிதத்தன்மையற்ற செயல் என்று பள்ளிக்கூடத்தினுடைய பாடநூலில் முதல் பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் அதே பள்ளிக்கூடத்தில் தீண்டாமை இருக்கிறது. 1923ஆம் ஆண்டு தமிழக அரசு கேட்டுக்கொண்டிருக்கு இணங்க தீண்டாமை ஒழிப்பு கழகம்னு ஒரு கழகம், சாமுவேல்ங்கிறவர் தான் ஒரு தலைவர். அரசு பள்ளிக்கூடங்களிலே தீண்டாமை இருக்கிறதா என்று ஒரு ஆய்வு செய்ய சொன்னார்கள். 36 மாவட்டங்களிலே ஆய்வு செய்து அதுல 441 பள்ளிக்கூடங்களிலே கடுமையான தீண்டாமை பின்பற்றப்படுகிறது அப்படின்னு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். அதனுடைய நீட்சியாக இதே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு அரசு உதவி பெறுகிற பள்ளிக்கூடத்துல தேர்வு எழுதுகிற ஒரு காலத்தில் ஒரு தாக்கப்பட்ட மாணவி தேர்வு எழுதுவதற்கு பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார். வயசுக்கு வந்து விட்டார், முதல் மாதவிடாய். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆதிக்க ஜாதியை சேர்ந்த ஆசிரியை உள்ள வந்தா தீட்டுப்பட்டுரும் என்று வாசப்படியிலே உட்கார வைத்து தேர்வு எழுதினார்கள். அது யாரோ ஒருத்தர் சமூக வலைதளங்களிலே பதிவிட அரசுடைய செவிகளுக்கு எட்டி பிறகு நடவடிக்கை எடுத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய சம்பவங்கள் 1-2. போன வாரம் தொட்டால் தீட்டு, நடந்தால் தீட்டு, பார்த்தால் தீட்டு எல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சிறுமி, அவளுடைய நிழல் உயர் ஜாதி ஒரு பெண்ணின் மீது பெற்றுவிட்டது. எல்லா பெண்களும் சேர்ந்து அந்த சிறுமியை அடித்து உதைத்து, உத்தரப்பிரதேசத்துல, இந்தியாவிலே ஒரு காட்டுமிராண்டி மாநிலமாக உத்தரப்பிரதேசம் மாறிக்கொண்டிருக்கிறது. நிழல் பட்டுச்சுன்னு எங்கேயாவது தீண்டாமை கொடுத்தது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அப்ப சட்டமோ அறிவுரையோ தீண்டாமைக்கு எதிராக எந்த பயனையும் தரவில்லை. இந்த இடதுசாரிகள் அடிக்கடி சொல்லுவாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா, ஒரு உயிர் பிறந்துட்டாவே எல்லாம் சமந்தான், சமத்துவம் தான், தீண்டாமை எல்லாம் பார்க்கக்கூடாது அடிக்கடி சொல்லுவாங்க. பயம் இல்லை. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி சொல்வது பாவம் அப்படின்னு பாரதியார் சொன்னாரு. இதுவே எவ்வளவு பெரிய நகைப்புக்குரிய ஒரு பொய்யான கவிதை. அரசாங்கமே சொல்லுகிறது 3000 ஜாதிகள் இருக்கிறது, கிளை ஜாதிகள் 25,000 இருக்கிறது, ஆக மொத்தம் 28,000 ஜாதிகளை வைத்துக் கொண்டு ஜாதி இல்லையடி பாப்பான்னு ஒரு கவர்மெண்ட் சொல்றது எவ்வளவு பெரிய பொய்யன்னு பாருங்க. ஜாதி இருக்குது பாப்பா, ஒழிக்க வேண்டும் பாப்பான்னு சொல்லணும். அப்ப இந்த மாதிரியான கவிதைகளோ சட்டங்களோ அறிவுரைகளோ எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. இஸ்லாத்தில் மட்டும்தான் தீண்டாமை இல்லை. இன்னைக்கு 50 நாடுகளுக்கு மேல இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. விதிவிலக்கா யாராவது இருக்கலாம். பிறப்பின் அடிப்படையில் யார்கிட்டையாவது தீண்டாமை இருக்க? நம்மள்கிட்ட இருக்கா?
ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரனோடு ஒன்றாக அமர்வதற்கோ பேசுவதற்கோ பயணிப்பதற்கோ உணவருந்துவதற்கோ அவன் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பெண்மக்களை திருமணம் செய்து வைப்பதற்கோ நமக்கு எந்த சங்கோச்சமும் இல்லை. இது சாதாரணமா நினைக்கிறோம், நம்ம உலகத்திலே கிடையாது. ஒரே ஒரு கோட்பாடு தான், ரப்பக்கும் உள்ளதி கலக்கக்கும் நப்சின் வாஹிதா. இதை நம்பலைன்னா ஒருத்த முஸ்லீமே இல்லை. எல்லோரும் ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்தவர்கள். இன்னைக்கு நம்ம இதை சாதாரணமா சொல்றோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் யார்கிட்ட சொன்னாங்க? 1500 ஆண்டு காலத்திற்கு முன்னால் அன்னைக்கு இருந்த சிற்பவன் பார்ப்பனர்கள், குரோசிகள், அவங்க தானே சிற்பவன் பார்ப்பனர்கள். அன்னைக்கு தானே அவங்க தானே சனாதனவாதிகள். ஒளி வெறியும் குல வெறியும் ஜாதி வெறியும் பிடித்தவர்கள். ஒரு உரை நிகழ்த்துகிற போதே ரசூல் அதை சொல்லித்தான் நிகழ்த்துவாங்க. ரப்பக்கும் உள்ளதின்னு, நம்ம எல்லோரும் ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்தவர்கள். இது சொல்லி 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 உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சதுனால நம்மள்ட பிறப்பின் அடிப்படையில் தீண்டாமை இல்லை. ஏன் இந்த சங்க பரிவாரங்கள் நம்மை அழிக்க வேண்டும் ஏன் நினைக்கிறாங்க? இதுதான் மைய புள்ளியே. இதுதான் கிறிஸ்தவத்தை சனாதனம் உள்வாங்கிவிட்டது, பௌத்தத்தை உள்வாங்கிவிட்டது, சீக்கியத்தையும் உள்வாங்கிவிட்டது. இஸ்லாத்தை உள்வாங்க முடியல. இஸ்லாம் எல்லாத்தையும் உள்வாங்குது. பிறப்பின் அடிப்படையில் சனாதனம் மக்களை பிரிக்கிறது, அதே பிறப்பின் அடிப்படையில் இஸ்லாம் இணைக்கிறது. இதனாலதான் இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான். ஆகவே நம்மள்ட்ட பிறப்பின் அடிப்படையில் தீண்டாமை இல்லை, நெஞ்ச நிமித்து பெருமையா சொல்லிக்கலாம். ஆனால் இன்னொரு வகையான தீண்டாமை இருக்கிறது, இஸ்லாத்துல இல்ல, இஸ்லாமியர்கள் இருக்கிறது. அது என்ன இன்னொரு வகையான தீண்டாமை? பொருளாதாரத்தின் அடிப்படையில் தீண்டாமை, கல்வியின் அடிப்படையில் தீண்டாமை, பதவியின் அடிப்படையில் தீண்டாமை, சமூக அந்தஸ்தின் அடிப்படையில் தீண்டாமை, அழகின் அடிப்படையில் தீண்டாமை. இதுவும் தீண்டாமை தானே. இடதுசாரிகள் இந்த தீண்டாமை பற்றி பேசவே மாட்டாங்க. இஸ்லாம் எல்லா தீண்டாமையையும் வேற இருக்கிறது. அல்லாஹ் ஒருத்தருக்கு செல்வத்தை கொடுத்திருப்பான், ஒருத்தர் ஏழையா இருப்பார், அவரை ஏளனமாக பார்ப்பது, கேவலமா நினைக்கிறது, சொல்றது இல்லை நினைக்கிறது, தன்னை உயர்வாக நினைப்பது. அல்லாஹ் ஒருவருக்கு பதவியை தந்திருப்பான், சாதாரணமானவர்களை மட்டமாகவும் இழிவாகவும் தன்னை உயர்வாகவும் நினைக்கிறது. அல்லாஹ் ஒருவருக்கு சமூக அந்தஸ்தை தந்திருப்பான், சாமானியர்களை இழிவாக நினைப்பது. அல்லாஹ் அழகை தந்திருப்பான். இது மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்திலே இருக்க முடியாது. வேற கூட சொல்லலாம், நான் இப்படி இருப்பதற்கும் நீங்கள் இப்படி இருப்பதற்கும் நீங்களா காரணம், உங்களை நீங்களா டிசைன் பண்ணீங்க, எனக்கு நானா டிசைன் பண்ணேன். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், உங்கள் தாயின் கருவறையில் நாம் தான் உங்களை வடிவமைத்தோம். டிசைன் பண்ணது அல்லாஹ். என்னை நீ அருவருப்பாக பார்த்தால் நீ அல்லாஹ்வை அருவருப்பா பார்க்கிறேன்னு அர்த்தம். இப்படி ஏதாவது ஒரு உயர்வை அல்லாஹ் வழங்கியிருக்கும் போது இன்னொருவரை மட்டம் தட்டுவது, கேவலப்படுத்துவது, தன்னை உயர்வாக நினைப்பது. எனக்கு மேல இருக்கிறவன் என்ன மட்டமா நினைக்கிறான், என் பங்குக்கு எனக்கு கீழே இருக்கிறவன் நான் மட்டமா நினைக்கிறேன், அவன் பங்குக்கு அவனுக்கு கீழே இருக்கிறவன் அவன் மட்டமா நினைக்கிறான். படிநிலை ஜாதிகள் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி படிநிலை ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டு ஒருவரை மட்டமாகவும் இன்னொருவரை உயர்வாகவும் கருதுகிற போக்கு எல்லோரிடத்திலும் இருக்கிறது. எல்லாத்தையும் இருக்கா இல்லையா? யாற்ற வேணாலும் இருக்கலாம். ஏகத்துவ கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு தௌஹீத்வாதியிடம் இருக்க முடியாது, இருக்கவே கூடாது. இது எவ்வளவு பெரிய பாவங்கிற விழிப்புணர்வே நம்மள்கிட்ட இல்லை. இந்த உலகத்தில் நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா, ஒரு மட்டமா நினைக்கிறது போய் அல்லாஹ் பெரிய பாவமா எடுத்துருவானா? இது எவ்வளவு பெரிய பாவம்! அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றுத் தருகிற பாவம், நிரந்தர நரகவாதியாக மாற்றி விடுகிற பாவம், நம்முடைய அமல்கள் எல்லாம் பாழாக்கி விடுகிற பாவம், மார்க்கத்திலிருந்து நம்மை வெளியாக்கி விடுகிற பாவம், காஃபீர் ஆக்கி விடுகிற பாவம், ஷிர்க், இணை வைப்பு. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், இது எப்படி இணை வைப்பாகும்? நாங்க தான் அதுல ரொம்ப உஷாரா இருக்கிறோமே,
மனுஷனை வணங்குறது இல்லை, சிலையை வணங்குறது இல்லை, மரத்தை வணங்குறது இல்லை, தர்காவுக்கு போறது இல்லை, தாயத்து, தட்டு, தகடு, மௌலது, பாத்தியா, ராத்திபு, வகி அல்லாதவைகளை மார்க்கம் என்று நாங்கள் ஏற்பதில்லை. இது எப்படி சிறுக்காகும்? ஒரு மனிதனை மட்டமாக நினைத்தால் நிரந்தர நரகவாதி அல்லாஹ் ஆக்கிடுவானா? காஃபிரா ஆக்கிடுவானா? அமல்கள் எல்லாம் பாழா போயிருமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு மனிதன் தெரியாத விஷயங்களில் தவறு செய்வதை விட நல்ல தெரிஞ்ச விஷயத்துல தான் அடிக்கடி தப்பு பண்ணுவான் சொல்லுவாங்க. நீ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள்ல கம்மியா தான் தப்பு பண்ணுவோம். அடிக்கடி கேட்கிற, மனப்பாடம் செய்து வைத்திருக்கிற, நன்றாக தெரிந்து வைத்திருக்கிற விஷயங்கள்ல தான் அதிகமா தப்பு பண்ணுவோம். இந்த உலகத்தில் முதல் நடந்த பாவம் எது? யார் மீது அல்லாஹ் முதல்ல குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தான்? யார் அந்த குற்றவாளி? என்ன குற்றம் செய்தான்? நமக்கெல்லாம் தெரியும், சைத்தானுடைய தந்தை இப்லீஸ். அவன் மேலதான் முதல்ல குற்றப்பத்திரிகை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வடிவமைக்கிறான். ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள், பணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வானவர்கள் பணிந்தார்கள், இப்லீஸ் மறுத்தான். அல்லாஹ் கேட்டா, நீ ஏன்பா, உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் பணியவில்லை? அப்ப இப்லீஸ் சொல்றான், அல்லாஹ் நீ என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், மெட்டீரியல் பெருமை. அவரை மண்ணால் படைத்திருக்கிறாய், இப்படி சொல்ற அல்லாஹ். ஆகவே நான் தான் உயர்ந்தவன், அவர் என்னை விட மட்டமானவர். இதுதான் உலகத்தில் நடந்த முதல் பாவம், அல்லாஹ் போட்ட முதல் குற்றப்பத்திரிகை. இன்னொரு மனிதனை மட்டமாக நினைத்தது. அல்லாஹ் இதை எப்படி எடுத்துக்கொண்டான்? நம்ம சாதாரணமா நினைக்கிறோம்ல. 2வது சூறாவுல அல்லாஹ் சொல்றான், ஆதமுக்கு பணியும்படி நாம் கட்டளையிட்ட போது வானவர்கள் பணிந்தார்கள், இப்லீஸ் மறுத்தான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஏன் மறுத்தான்? அல்லாஹ் சொல்றான், அவன் பெருமை அடித்தான். இத பெருமைங்கிறான். ஆதமை மட்டமாக நினைச்சான் இல்லையா, இவன் பெருமை அடித்தான். இது எவ்வளவு பெரிய பாவம். ஆகவே அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இவன் இறை மறுப்பாளனாக, காஃபிராக, நிரந்தர நரகவாதியாக மாறிவிட்டான். அப்படின்னா இதுதான் உலகத்தில் நடந்த முதல் பாவம். இதுல நம்ம எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நாங்க தௌஹீதுல ஆதிவாசிகள், பழங்குடிகள், அந்த காலத்துல இருந்து தௌஹீதுல இருக்கிறோம். பெருமைக்கும் சொல்லலாம், தகவலுக்கும் சொல்லலாம். அல்லாஹ் தான் ஆளு. அப்படி ஒருவனுக்கு சொல்வதற்கு தகுதி இருக்குமையானால் இப்லீஸுக்கு தான் உண்டு. அவன் தானே நம்மளை விட சீனியர், ஜீனியஸ், அறிவாளி. நம்மளை விட முன்னோடி அவன் தானே. நம்முடைய நம்பிக்கையும் இப்லீஸுடைய நம்பிக்கை ஒண்ணா? நம்ம அல்லாஹ்வை பார்த்திருக்கிறோமா? சொர்க்கத்தை பார்த்திருக்கிறோமா? நபிமார்களை பார்த்திருக்கிறோமா? வானவர்களை பார்த்திருக்கிறோம்? ஏதாவது பார்த்திருக்கிறோமா? நம்ம எதை வச்சு நம்புறோம்? திருமறை குர்ஆன் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை முன்கூட்டியே சொல்லியிருக்கிறது. அச்சகம் பிசகாமல் நேரடியாக, எந்த முரண்பாடும் இல்லை, அசிங்கம் இல்லை, ஆபாசம் இல்லை. இன்னைக்கு அந்த புஸ்தகத்தை படிச்சா இப்போ பிரிண்ட் பண்ணி யாரோ அடிச்சு புஸ்தகம் கொடுத்த மாதிரி இருக்கும், புதுசா இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய வாழ்க்கை, வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் முரண்பாடு கொஞ்சமும் இல்லை. இந்த தூய்மையான வாழ்க்கை, இதை பார்த்தா ஈமான் பண்றோம். இது அல்லாஹ்வுடைய வேதமாகத்தான் இருக்கும். இதுதான் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம். இப்படிதான் நம்பிக்கை வச்சிருக்கோம். இப்லீஸ் எப்படி நம்பினா? அல்லாஹ்வை பார்த்தாங்கிறதுல 2 கருத்து இருக்கு. அல்லாஹ்வுடைய கட்டளையை செவியேற்றிருக்கிறான், சொர்க்கத்தை பார்த்திருக்கிறான், மலக்குமார்களை பார்த்திருக்கிறான், நபிமார்களை பார்த்திருக்கிறான். பார்க்காம நம்மள நமக்கு இவ்வளவு ஈமான் இருந்துச்சுன்னா
பார்த்து நம்புகிற இப்லீஸ்க்கு எவ்வளவு அசைக்க முடியாத ஈமான் இருந்திருக்கும். நம்ம நினைக்கிறவங்கள பெரிய புத்திசாலின்னு, நம்மளை விட பெரிய புத்திசாலி இப்லீஸ் தான். நம்மளை விட நீண்ட வயது, அனுபவம், அறிவு. எதுல சருகி போனான்? இன்னொரு மனிதனை இழிவாக நினைத்தது, தன்னை பெருமையாக கருதியது. எல்லா அமலும் நாசமும் போகும், எல்லாம் போகும். இதுல கவனம் செலுத்தாவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாவத்தை இது பெரிய பாவம், சின்ன பாவம்னு சொல்லுவாங்க. பாவத்தை அளந்து சொன்னதை பார்த்துருக்கீங்களா ரசூலுல்லாஹ்? இது 1/2 கிலோ பாவம், இது 3/4 கிலோ, இது 1/4 கிலோன்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு பாவத்துன்னு சொல்லியிருக்காங்க. யாருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்குமோ, அணு என்ன வெயிட் 50 கிராம் 1 கிராம் வருமா? வெயிட்டே கண்ணுக்கே தெரியாது, அவ்வளவு லேசா இருக்கும் இடம். யாருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு போக மாட்டாருன்னாவே ஓகே தான், முடிஞ்சு போச்சு. வாடை ஏன் சொல்றாங்க? இந்த வாடையை நுகர்றது ஒரு இன்பம் தானுங்க. ரசூலுல்லாஹ் பெண்களை சொன்னாங்கல்ல, மல்லிகைப்பூ வச்சுட்டு வெளியே போகாதீங்க, அத்தர் தடவிட்டு வெளியே போகாதீங்கன்னாங்க. ஏன்? அது நம்மள சுண்டி இழுக்கும், அது ஒரு இன்பம் தானே. சில பேர் அத்தர் போட்டு வருவாங்க, எல்லாருக்கும் எல்லாரும் நுகரணுங்கிறதுக்கு தானே, அது ஒரு சின்ன இன்பம் தானே. ஒரு விருந்துக்கு போனோம்னா பிரியாணி நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வாசமே ஒரு இன்பமா இருக்கும்ல. அது மாதிரி சொர்க்கத்தினுடைய நறுமணங்கள் பல மைல்களுக்கு அப்பால் வீசிக்கொண்டிருக்கும், அந்த வாடையை கூட நுகர முடியாது. இந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய காலணிகள் அழகாக இருக்க வேண்டும், எங்களுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், இதுவெல்லாம் பெருமையாகுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அழகன், அவன் அழகை விரும்புகிறான். காசு இருந்தா 10,000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி போடுங்க, 10,000 ரூபாய்க்கு சட்டையை வாங்கி போடுங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீட்டை அலங்காரம் பண்ணிக்கங்க, வாகனத்தை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அழகன், அழகை விரும்புகிறான். பெருமை என்பது என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உண்மையை ஏற்க மறுப்பது. எந்த உண்மைய? நான் குறைந்த வார்த்தையில் நிறைந்த பொருள் கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் நம்மள மாதிரி 1/2 மணி நேரம் ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தி இருக்கவே மாட்டாங்க. சிம்பிளா இருக்கும் உரையெல்லாம், கடல் மாதிரி பொருள் இருக்கும். என்ன வகை செய்தி? நான் குறைந்த வார்த்தையில் நிறைந்த பொருள் கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய மதஹப் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் ஏன் குர்ஆன் ஹதீஸை மறுக்கிறாங்க? நம்ம அளவுக்கு அவங்களுக்கு தெரியலையா? நம்மளை விட நல்லாவே தெரியும். ஏன் மறுக்கிறார்கள்? பெருமைதான். நாங்க காலங்காலமா இருக்கிறோம், பள்ளிவாசல் கேட்டு நேற்று சின்ன சின்ன பசங்களாம் முத்தவல்லிங்கிறான், செயலாளருங்கிறான், அரபு தெரியாதவெல்லாம் பயான் பண்றான், இவர்களுக்கு பின்னாடியுமே நாங்க இருக்கணுமா அப்படிங்கிற பெருமை. என்னுடைய செல்வம், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய கல்வி, என்னுடைய பதவி, என்னுடைய சமூக அந்தஸ்து, இதுவெல்லாம் அல்லாஹ்தான் தந்தான் என்ற உண்மையை ஏற்க மறுப்பது. எந்த உண்மையை? இதை மறுக்கிறதுனாலதான் மண்டக்கணம் வருது. எனக்கு இருக்கிற அறிவு, எனக்கு இருக்கிற அழகு, எனக்கு இருக்கிற செல்வம், எனக்கு இருக்கிற கல்வி, எனக்கு இருக்கிற பதவி, இதுவெல்லாம் அல்லாஹ் தந்தான் என்கிற உண்மையை மறுக்கும் போது ஒருத்தருக்கு மண்டக்கணம் ஏறணும். ஏறின உடனே இன்னொருத்தர் மண்டமா இருக்கணும். இதுவெல்லாம் அல்லாஹ் தந்ததுன்னு நினைச்சாதான் ஒருத்த முஸ்லிம். ஏதோ இஸ்லாம் தத்துவமா சொல்லல, இப்படி நினைச்சீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லல, இதுதான் உண்மை. தத்துவார்த்தமான விஷயங்கள் இஸ்லாத்தில் இருக்காது. தத்துவம் இருந்தால் அதுவும் உண்மையாக இருக்கும். பரட்டு தத்துவத்தை இஸ்லாம் பேசாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்கள் தாயின் கருவறையில் நீங்கள் இருக்கும்போது அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறார். அவர் கருப்பா செகப்பா, அவர் ஆம்பளையா பொம்பளையா, அவர் மூக்கு கிளிமூக்கு மாதிரி இருக்குமா கோண்டா மூக்கு மாதிரி இருக்குமா, அவர் படிச்சவரா படிக்காதவரா, அவர் பணக்காரரா ஏழையா, அவருக்கு பதவி இருக்குமா இருக்காதா, சமூக அந்தஸ்து இருக்குமா இருக்காதா, எந்த நாட்டில் பிறப்பார், என்ன மொழி பேசுவார், என்ன தொழில் பண்ணுவார், யாரை திருமணம் செய்வார், எத்தனை குழந்தையை பெற்றெடுப்பார், எப்போ எவ்வளவு சாப்பிடுவார், எவ்வளவு உடுத்துவாரு, எப்போ மரணிப்பார், அவருக்கு சொர்க்கமா நரகமா, எப்போ
இனிமேல அல்லாஹ் முடிவு பண்ண போறான். தாயின் கருவறையிலே முடிவு பண்ணியாச்சு. இதை நம்பினோம்னா கவலையப்பட மாட்டோம். நம்ம இது ஒரு மூமின், இது ஈமான் நம்பினா முஸ்லிமா இருக்க முடியாது. இதை நம்பினால் எந்த கவலையும் வராது. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தானே. நம்ம காலையில என்ன சாப்பிட்டோம், எப்ப முடிவு பண்ணோம், அல்லாஹ் எப்ப முடிவு பண்ணா, தாயின் கருவறையில். மத்தியானம் என்ன சாப்பிட போறோம், எப்ப முடிவு பண்ணுவோம், அல்லாஹ் எப்ப முடிவு பண்ணா, தாயின் கருவறையில். இன்னைக்கு நான் வரணும், நீங்க வரணும், ஜும்மாவுக்கு வரணும், இது எப்போ போன வாரம் முடிவு செய்யப்பட்டதா, தாயின் கருவறையில். இது தத்துவமா இஸ்லாம் சொல்லல. இப்படி ஒருவன் நம்பினா அவனுக்கு மண்டக்கனவே வராது. இன்னொருவரை அவன் மட்டமாக நினைக்கவும் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 40 ஆண்டு கால பொது வாழ்க்கையில், 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் யாரையும் ரசூலுல்லாஹ் மட்டமா நினைச்சதே இல்லை. தன்னை உயர்வாக ஒருபோதும் கருதியதே. வரலாற்றில் அவ்வளவு சான்றுகள் கொட்டி கிடக்கின்றன. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லி ஒரு நபித்தோழர் அன்சாரி, அவர் இமார் என்ற புனைப்பெயரோடு அழைக்கப்பட்டார்கள். இமார்னா கழுதைன்னு அர்த்தம். கழுதைன்னு கூப்பிடலாமா புனைப்பெயர் வச்சோம்னா, சம்பந்தப்பட்டவர் ஆட்சேபனை தெரிவிக்காவிட்டால் கூப்பிடலாம் பட்டப்பெயர் வச்சு. அவர் ஆட்சேபனை தெரிவித்தால் கூப்பிடக்கூடாது. அவரை இமார்னு கூப்பிட்டாங்க, அவரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. அவர் எப்படிப்பட்டவர், ரசூலுல்லாவை சிரிக்க வைப்பவர். இப்படிதான் ஹதீஸ்லயே வரும். அவரை பார்த்தா ரசூலுல்லாஹ் சிரிப்பாங்க. நம்மளே சில பேர் இருப்பாங்கல்ல, ஒரு சில பேரை பார்த்தா நம்ம சிரிப்போம். அவங்க சீரியஸா பேசினாலும் சிரிப்பு வரும், தமாஷா பேசினாலும் சிரிப்பு வரும். நகைச்சுவை உணர்வோடு யாராவது இருந்தால் அவங்க உள்ளத்தில் ஒரு இடத்தை பிடித்து விடுவார்கள். அதனால சினிமா நடிகனை உள்ளத்துல இடத்தை பிடிச்சது. அந்த மாதிரி ஒரு நபித்தோழர் தான் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனா அவங்கள்ட்ட ஒரு தவறான பழக்கம் இருந்துச்சு. மது தடை செய்யப்பட்டதற்கு பின்னால் ஒரு காலத்துல ரசூலுல்லாஹை தவிர, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தவிர எல்லோரும் மது அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். மது அருந்தி கொண்டே போர்க்களத்திற்கும் சென்றிருக்கிறார்கள், தொழுகையும் இருக்கிறார்கள். அல்லாஹ் படிப்படியாக மதுவை தடை செய்து ஒரு கட்டத்தில் இனி மது அருந்தினால் குற்றவியல் தண்டனை சட்டம்னு அல்லாஹ் அறிவிச்சான். இன்னும் மது குடிக்கக்கூடாது. இவர் என்ன செய்யறாருன்னா, அதற்கு பிறகும் மது அருந்துகிறார். மது அருந்தினா என்ன தண்டனை? இந்த மாதிரி ஒரு சபை கூடின உடனே ரசூலுல்லாஹ் மது அருந்தியோட கூட்டு வந்து 40 கசையடி தருவார்கள். ரசூலுல்லாஹ் எதுல அடிப்பாங்க? கையில, செருப்புல, பேரிச்சம்பளம் பாலைகள்ல 40 அடின்னு ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க ரசூலுல்லாஹ். இந்த மாதிரி சபையில் 40 அடி அடிச்சதும் விட்டுருவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே இருந்துச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே இருந்துச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலும் தண்டனை நிறைவேற்றினார். அந்த மாதிரி இவரு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. குடிச்சிட்டு வருவாங்க, 40 அடி தண்டனை கொடுப்பாங்க. மறுபடியும் நேரா சாராய கடை அன்னைக்கு இல்ல, சாராய எங்க இருக்கு அங்க போயிடுவாரு. நிறைய கூடமா மறுபடியும் குடிப்பாரு, மறுபடியும் குடிச்சு வந்து அடிப்பாங்க, மறுபடியும் குடிப்படியே நடக்குது. ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இருக்கும்போது அவருக்கு தண்டனை தருகிறார்கள். ஒரு சஹாபி கோவப்பட்டு சொன்னாங்க, ஒரு தௌஹீத்வாதியாக ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு எத்தனை முறைதான் அவர் தண்டிக்கிறது, அல்லாஹ் இவரை நாசமாக, அல்லாஹ் இவரை சபிப்பானாக. அல்லாஹ்வுடைய சில பேரு முதல்ல எல்லாம் ஒரு தௌஹீத்வாதின்னா மரியாதை இருந்துச்சு, ஏன்னா கம்மியா இருந்தாங்க. தௌஹீத்வாதின்னா நேர்மையாளர்கள், பண்பாளர்கள், ஒடுக்கம் வந்தாங்க. டிவி எல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க. முதல்ல ஒரு தௌஹீத்வாதி தப்பு பண்ணா புத்தகம் விட்டுருவாங்க. ஏப்பா தௌஹீத்வாதி விட்டு பண்ணலாமா? ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ தௌஹீத்வாதின்னா பாத்துங்க அப்படின்னு சொல்ற அளவு. ஏன்னா எது ஒரிஜினல் எது மூடினே தெரியல. அதிகமானவங்க மூடி குறைஞ்சிருச்சு. நிறைய சொல்றாங்களா இல்லையா? இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, ஷார்ட்கேட்ல நல்லவர் ஆகுறது. அதெல்லாம் ஷார்ட்கேட்ல நல்லவங்களா ஆகுறது. நல்லவங்களா இருந்தா ஒழுக்கமா, பண்பாடா, நேர்மையா, கொடுக்கல் வாங்குற நேர்மையா இருந்து நல்ல பேர் ரொம்ப நாள் ஆகும். கெட்ட பேர் உடனே எடுத்துடலாம். ஷார்ட்கேட்ல எப்படி நல்லவனா வருது? எவெல்லாம் தப்பு பண்றான்னு பார்த்துட்டே இருந்து கண்டுபிடிச்சு போடுறது. இவெல்லாம் தப்பு, இவெல்லாம் தப்பு, இவெல்லாம் அப்படின்னா நான் யோக்கியமானவன்,
இப்படி சில பேர் இருக்காங்க. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், தௌஹீது தான் ஒரிஜினல் தெரியும், கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், பொறாமை. என்ன செய்யறது? கொள்கையை டேமேஜ் பண்ண முடியுமா? டேமேஜ் பண்ண முடியாதுன்னா வகி. அப்ப இந்த கொள்கையில இருக்கிறாங்கல்ல, நம்ம மலக்குமா இருக்கா, மனுஷன் தப்பு பண்ணுவான் தானே, எவனாவது ஒருத்தன் சரிகிடுவானா? இவனுங்க பூரா இப்படித்தாங்க, இந்த ஜமாத்தே இப்படித்தான், ஒருத்தரும் உட்பட மாட்டான். 3 சாராரை நீங்கள் பார்க்கலாம், லைனூட்டா பாத்தீங்கன்னா இருப்பான். சஹாபாக்கள் அப்படி சொல்ல உண்மையிலுமே மனம் விரும்பி சொன்னார்கள். எத்தனை முறைதான் அவர் குடிக்கிறார், அல்லாஹ் நாசமாக்கட்டும். ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க, அப்படி சொல்லாதீங்க. உங்கள் சகோதரருக்கு எதிராக சைத்தானுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டாம். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை கவனிங்க. உன்னுடைய சகோதரன், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய மகன், உன்னுடைய மனைவி, யாராவது உன்னுடைய பையன் இப்படி தப்பு செஞ்சா நீ சவிப்பியா? திருந்துட்டுன்னு நினைக்க மாட்டியா? சைத்தானுக்கு ஏன் உதவி செய்கிறாய்? அவனுடைய டியூட்டி என்ன? ஒரு மனிதனை கொண்டு போய் நரகத்தில் சேர்க்கிறது, அதுல எந்த குறையும் வைக்க மாட்டான். நம்முடைய டியூட்டி என்ன? பாவத்தை வெறுக்க வேண்டும், பாவியை நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொன்னாங்க. நீ பாவத்தோடு சேர்த்து பாவியை வெறுத்துட்டேன்னா யாருக்கு பயன் பண்ணுவ? பாவத்தை வெறு, பாவியை நேசி, அப்பதான் அவனுக்கு பயன் பண்ண முடியும். உன் சகோதரனுக்கு நீ உதவி செய். எப்படி சகோதரனுக்கு உதவி செய்யறது? அவனுக்கு நேரடியா அறிவுரை சொல்லு. அவன் கேட்கலைன்னா அவனுக்கு துவா செய், இறைவா என் சகோதரன் தவறான வழியில் இருக்கிறான், அவனை நேரான வழியை படுத்து, அவனை சொர்க்கத்தினுடைய வழியில் அவனை ஆக்கி வை. கேட்கலாம்ல? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கோம்? எவ்வளவு பெரிய ஈமானிய வறட்சி ஏற்பட்டிருக்கிறது பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அவர் இணை வைக்காத ஒரு முஸ்லிம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குடிச்சிருக்கலாம், அவர் ஒரு இணை வைக்காத முஸ்லிம். அல்லாஹ் கொடுத்த தண்டனை நிறைவேற்றியாச்சு, அதற்கு பிறகு நான் பேசுவதற்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நான் சொல்றேன், குடிக்கிறவரைங்க, அடிக்கடி குடிப்பவரை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவரை மட்டம் தட்ட வேண்டாம், இழிவுபடுத்த வேண்டாம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் இவரை இழிவு செய்ய வேண்டாம், அநியாயம் செய்ய வேண்டாம், அக்கிரமம் செய்ய வேண்டாம், இழிவாக என்ன கூட வேண்டாம். இந்த அநியாயம் செய்யறது, மோசடி செய்யறதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இழிவாக என்ன கூட வேண்டாம். இறையச்சம் இங்கே இருக்கிறது, அல்லாஹ் அவனை இங்க பார்ப்பான். இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டுல கற்பனை பண்றதுக்குலாம் தண்டனை இருக்குதாங்க. அப்படி இருந்தா யாராவது ஒருத்தர் சொல்வதுக்கு போக முடியுமா? இந்த மண்டையில செல்போன்ல வர்ற மாதிரி எவ்வளவு ஆபாசம், எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு மோசடியான எண்ணங்கள்லாம் வந்து நம்மளா சிந்திக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் வரும். எதை கிளிக் பண்றோங்கிறது பொறுத்தான மறுமையினுடைய வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இருக்கு. எல்லாரும் இங்க ஒரு டிஜிட்டல் வச்சு, இந்த ஜவுளி கடையெல்லாம் வச்சிருக்காங்க, எழுத்து ஓடுற மாதிரி டிவியில, அந்த மாதிரி ஒன்று செட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், தெரிச்சு ஓடிடுவாங்க, யாரும் பக்கத்திலே நிற்க முடியும். அத்தனை எண்ணங்கள் மனசுல அலைபாய்ந்து கொண்டு, அவ்வளவு தவறான அசிங்கமான எண்ணங்கள்லாம். அதுக்கெல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடிக்கிறது இல்லை, எதை தேர்வு செய்யறது மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்கிறான். எது? உன்னுடைய சக மூமினை நீ தவறாக நினைத்தால் நீ தீமையில் இருக்கிறாய் என்பதற்கு போதுமான சாட்சி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள ஒரு விஷம் வச்சிருந்தேன்னு வச்சுக்க, நீதான் பாவம் செய்கிறாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதான் சாட்சி பாவத்தை. அப்படின்னா இதுல நம்ம எந்த அளவுக்கு உஷாரா இருக்கணும் பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்தால், சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட மக்கள், சமுதாயத்தில் மரியாதை இல்லாத மக்கள், அழகு இல்லை என்பதற்காக ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள், வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்களோட தான் அட்டாச்சா இருப்பாங்க. நீங்க வரலாற்றை படித்தால் ஒருபோதும் அவர்களை மட்டம் கட்டவே மாட்டாங்க. அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய உருவத்தையோ உங்களுடைய செல்வத்தையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான். இது ரெண்டையும் பார்த்தா மனுஷன் பறப்பான், உள்ளத்தை பார்க்க முடியாதுல்ல.
அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான், உள்ளத்தினுடைய அழகை பார்க்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, புழுதி படிந்த பரட்டை தலையோடு உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றாச்சு என்று சொல்வீர்கள். புழுதி படிஞ்சிருக்கு, பரட்ட தலை, உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றாச்சு என்று விரட்டுவீர்கள். அப்படிப்பட்ட எத்தனையோ பேரை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உலகமே இவங்களை தானே வந்து மட்டம் தட்டும். துணி சரியா இருக்காது, தலை பரட்ட தலையா இருக்கும், தங்குறதுக்கு வீடு இருக்காது, பாக்குறதுக்கு பங்குற மாதிரி இருப்பாங்க, அசிங்கமா நினைப்போம். உலகமே இவங்களை தானே மட்டமா நினைக்குது. இப்படிப்பட்ட எத்தனையோ பேரை அல்லாஹ் நேசிக்கிறான், விரும்புகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இன்னொரு தகவல் சொன்னார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு ஏதாவது சொல்லி விடுவார்களேயானால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைப்பார். அல்லாஹ் விரும்புகிற ஒரு மனிதரை நம்ம மட்டமா நினைச்சோன்னு வைங்க, நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? வறுமையில் வெற்றி பெற முடியுமா? அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திப்பதற்கு ஒரு கிராமவாசி வர, அதுக்கு முன்னாடி அவர் ரசூலுல்லாஹ் மன்னர்களை சந்திச்சதே கிடையாது. வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல நின்று கிடுகிடுன்னு ஆடுறார், நடுங்குறார். ஏன்னா அன்னைக்கு மன்னர்களுக்கு பக்கத்துல எல்லாம் போக முடியாது. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் பக்கத்திலேயே விரப்பாடிக்க முடியாது, கூடிக்குரிய தான் நிற்கணும். மன்னர்கள் எப்படி இருப்பான்? கடவுள்னு நினைத்த ஒரு காலம், அவங்கதான் கடவுள். கடந்த கால மன்னர்கள்னு நான் ஒரு நூல் வாசிச்சேன். அதுல ஒரே ஒரு செய்தி சொன்னா எவ்வளவு சொகுசாக மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு விளம்பரம். மன்னர் வந்து கக்கூஸ் போனார்னு வைங்களேன், டாய்லெட்டு 3 பேர் வேணுமா கடந்த காலங்கள்ல மன்னர்கள். எதுக்கு? சுத்தம் பண்றதுக்கு. கக்கூசியா? அவரை சுத்தம் பண்றது. ஏன் அவரையே அவர் சுத்தம் பண்ணிக்க மாட்டாரா? கடவுள் அந்த பகுதியை தொடக்கூடாது. எப்படி சுத்தம் பண்ணுவாரு? 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுல மஸ்லின்னு ஒரு துணி இருந்துச்சு, நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த துணிதான் அன்னைக்கு விலை அதிகமான துணி. மன்னர் பரம்பரை பெரிய பெரிய பணக்காரங்களா வாங்க முடியும். ஒரு புடவையை தீப்பெட்டியில வச்சிடலாம். ஒரு சட்டை 10 கிராம் தான் இருக்கும், அவ்வளவு மென்மையானது. அதை நல்லா நாலா மடிச்சா பெரிய ஒரு சர்க்கஸ் போடாத மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு துணி வரும். நாலா மடிச்சு மன்னர் தன்னுடைய வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பக்கம் ஒருத்தன், இந்த பக்கம் ஒருத்தன், இடையில துணி இருக்கு, புரியுதா உங்களுக்கு? இன்னொருத்தன் என்ன பண்ணுவான்னா மேல இருந்து தண்ணி ஊற்றுவான். 2 பேரும் இருப்பாங்க. குழந்தைகளுக்கு ஆய் கழுவுறாங்க இல்லைங்க, அதே மாதிரிதான். ஆய் கழுவுறது கூட எவ்வளவு சொகுசா இருந்திருக்கிறான்னு பாருங்க. இவனுக்கு என்ன கூலி அதிலே போட்டிருக்கு, அந்த துணி தான் கூலியாம். சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அன்னைக்கு 1000 போகும், இன்னைக்கு லட்சக்கணக்கில் போகும். அதுல கூட மந்திரிகள் ஊழல் பண்ணதா எழுதிருந்துச்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே முதல் ஊழலா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல எப்படி ஊழல் பண்ணா அப்படின்னா, ஒரு ஆள் ஒரு ட்ரிப் தானே டைரக்ட் போக முடியும். 2-3 ட்ரிப் போற மாதிரி இருந்தா நிறைய துணி கிடைக்கும்ல. அதுக்கு மன்னருக்கு பேதிக்கு மருந்து போட்டு அப்பவே அது அப்படியே அந்த ஸ்டோரி போடுன்னு வைங்க. இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நினைத்து கொண்டு கிடுகிடுன்னு ஆடுறாங்க. பொதுவா அந்த பெரிய மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பெருமை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். முன்னாடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடம்புல ரசிச்சிருவான். நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு ரசிச்சுவான், வெளியே அப்படி சொல்லுவான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அதை கவனிக்கிறார்கள். கிடுகிடுன்னு ஆடுற ரசூல்லா தோல்ல கை சொன்னாங்க, இயல்பாக இருங்கள், இயல்பாக இருங்கள். நான் உங்களை போன்றவன் தான். என்னுடைய அழகு, என்னுடைய பதவி, என்னுடைய நான் நபியாக இருப்பது, இதுவெல்லாம் என்னுடைய அறிவால், என்னுடைய ஆற்றலால் இல்லை, அல்லாஹ் எனக்கு தந்தது. இயல்பாக இருக்கு. அதோட சொல்லி நிறுத்தல. இன்னொன்னு சொல்றாங்க, அது யாருமே நீங்க பழச மறந்துடுவாங்க. ஒரு சிலர் ஒரு கட்டத்துல ஏழையா இருந்திருப்பாங்க, திடீர்னு நல்லா செல்வத்தை கொடுத்திருப்பான், சமூகத்துல ஒரு பெரிய இடத்துல எல்லாம் வச்சிருப்பான், பழச மறந்துடுவான். கேட்டா நான் ராஜராஜ சோழ பரம்பரை அப்படின்னு சொன்னேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், இயல்பாக இருங்கள். நான் யார் தெரியுமா? அரசர் பரம்பரைலாம் கிடையாது. பாலைவனத்தில் உலர்ந்த இறைச்சி துண்டை சாப்பிட்டு ஒரு ஏழை பெண்ணுக்கு பிறந்தவன் நான். சொல்ல முடியுமா? பாலைவனத்தில் உலர்ந்த இறைச்சியை சாப்பிட்டு வளர்ந்த ஒரு ஏழை தாயின் மகன் நான். இயல்பாக இருக்கு. இன்னைக்கு கூட ஒருத்தர் ஏழை தாய் மகன் நாட்டையே குட்டிச்சோராக்கிட்டு அது மாதிரி சொல்ற சொல்லி அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தார்கள்.
அப்படின்னா ரசூலுல்லாஹினுடைய அந்த மாசு மறுவற்ற உள்ளத்திற்கு இது சான்றாக இருக்கிறது என்று கூறி அவருடைய முதல் முறையை நிறைவு செய்கிறார். அந்த சொல்றப்ப சைத்தான் பெருமை அடித்தான் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அல்லாஹ் அவனை நெருப்பால் படைத்திருக்கிறான், அதுவே கூடாதுன்றாங்க. நமக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? நம்ம எல்லாரும் எப்படி பிறந்தோம்? ஒரு ஆணுடைய இந்து துளிக்கு ஒரு பெண்ணுடைய கருமுட்டை இணைந்து கர்ப்பப்பையில் செலுத்தப்பட்டு மாதவிடாய் ரத்தங்களோடு மலத்தோடு உடன்று அந்த கழிவுகளோடு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தோம். நம்மை துடைத்து எடுத்துக்கொண்டார். அப்படித்தானே எல்லாருமே. உடனே நீ வசதி நான் மட்டும், நான் வசதி நீ மட்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட நேரடியா மண்ண இப்லீஸ் இன்னும் மூத்தாவே இல்லை. அவனுக்கே அப்படின்னா நமக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா பெருமை அடிக்கிறதுக்கு? மூத்தா போனா 60 வயசு 70 வயசு எப்போ மூத்துன்னு சொல்ல முடியாது. பெரிய மனுஷனா இருப்போம், ஊர்ல பெரிய செல்வந்தரா இருப்போம், படிச்சவரா இருப்போம், பதவியோட இருப்போம். மூத்திர பணம் முடியுது. இந்த ஜவுளி கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பொம்மை வச்சிருப்பான், அதுக்கு ஒரு ஷோகேஸ் வச்சிருப்பான், பொம்மையை அழகுபடுத்துறது. நம்ம மூத்தா போனா நமக்கு ஒரு ஷோகேஸ் வரும். என்ன சொல்றது, பாக்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, எதுக்கு? ஷோகேஸ் அழகுபடுத்துறதுக்கா? இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாதுங்கிறது. அவ்வளவு நேரம் பழகிட்டு இருக்க கட்டி பிடிச்சவங்க கையை சுத்தம் பண்ணிட்டு தான் வருவான், சானிடைசர் போட்டு. இன்ஃபெக்ஷன் ஆகிடும். 3 நாள் தான் நாருக்கு. மனிதனுடைய பிணம் நாத்தம்ங்கிறாங்கல்ல, குருநாத்தம். எவ்வளவுதான் நெருக்கமா இருந்தாலும் ஓடிடும். அவ்வளவுதான். கொண்டு போய் அடக்கம் பண்ணா 6 நாள்ல நகம் எல்லாம் விழுந்துரும், உருவம் எல்லாம் விழுந்துரும், கண்ணெல்லாம் புடன்னு தண்ணியா வந்துடும். 3-4 நாள்ல மூட உருகிறோம். 7வது நாள் கேஸ் உள்ள போய் வவுறு வெடிச்சு குடல் வாய் வழியாகவும் பின்துவாரத்தின் வழியாகவும் வெளியேறும். 2 மாசத்துல திரவமாக கரைந்து அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கி போயிருக்கும். அவ்வளவுதான். அப்புறம் ஆப்பிரிக்காவில் கருகருன்னு இருக்கணும், வெள்ளையாத்தான் இருப்பான். அமெரிக்காவில் வெள்ளையாத்தான் இருக்கணும், வெள்ளையாத்தான் இருப்பான். வேற எல்லாம் தேவை, எல்லாரும் வெள்ளதான். கபஸ்தான்ல போய் ஒரு 5 நிமிஷம் இருந்து பாருங்க. அங்கிருந்து வரும்போது அழுதுகிட்டே வருவான். அப்பாவோ அம்மாவோ தம்பியோ யாரோ மூத்தா இருப்பாங்க. நான் சொல்வதில்லை, நீங்க பாருங்க. அழுதுகிட்டே வருவாங்க. ஜனாஜாவை இறக்கி கீழே வச்சு அங்க அடக்கம் செய்கிற வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இவன் உட்காந்துருவான், சுபஹானல்லாஹ்னு செல்ல எடுத்துவான். அவ்வளவுதான், மறந்துடுவான். உலகத்துக்கு போயிடுவான். 3 நாள் கூட நினைக்கிறதுக்கு எனக்கு யாரும் கிடையாது. ஏன்னா உலகத்துல அவங்களுக்கு தேவைகள் அதிகமா இருக்கு. இதுல என்ன, நான் வசதி நீ மட்டும். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான வெஸ்டர்ன் டாய்லெட் வீட்டுல கக்கூஸ் எல்லாம் கிடையாது. 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்களை கிட்ட தருவோம். எடுப்பு கக்கூஸ் வீட்டுல வச்சிருந்தாங்க. அது செல்வந்தர்கள் வீட்டுல தான் இருக்கும். டாக்ஸ் கட்டணும், வரி கட்டணும். முனிசிபாலிட்டி வண்டி ஒன்று வரும், மலத்தை எடுத்துட்டு போவோம். பாதியில போகும்போது மூக்கு பிடிச்சுக்குவாங்க. இன்னைக்கு வீட்டுல மலம் கழிக்கிறது நம்ம எப்படி? அதே முனிசிபாலிட்டி வண்டி மாதிரிதான். எல்லாரும் வகுத்துலயும் சிறுநீரும் இருக்கு, மலமும் இருக்கு. ஆம்பளை பொம்பளை எல்லாத்துக்கும் அப்படிதான். அப்புறம் என்ன, நீ வசதி நான் மட்டும். வெளியே வந்தா நாரும். அப்ப சைத்தான் செய்த தவறை நாம் செய்யக்கூடாது. சைத்தான் 2 பாவத்தை பண்ணான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டமாக நினைத்தது ஒரு பாவம். இன்னொன்னு என்ன, மன்னிப்பு கேட்கல. அல்லாஹ் நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அல்லான்னு சொல்லி இருந்தால் அல்லாஹ் மன்னித்திருப்பான். தனக்கே அநியாயம் செய்துவிட்டு என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஏன் மன்னிப்பு கேட்கல? ஆணவம், அகம்பாவம். இத்தொக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்துட்ட அப்படின்னு சொல்லும் போது நீ எல்லாம் ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுதான் ஆணவம். யாரு சொன்னாலும் ஆமா அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம மனைவியை கூட மட்டமா நினைச்சிருக்கோம், யாரையாவது இழிவா நினைச்சிருக்கோம். எல்லாத்தையும் போய் யாருன்னு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும். இறைவா, இதற்கு மேல் நான் யாரையும் இழிவாக நினைக்கக்கூடாது, என்னையும் யாரும் இழிவுபடுத்தக்கூடாது, பரிசுத்த உள்ளத்தோடு மரணித்துக் கொண்ட ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தருவானாக என்று பிரார்த்தனை செய்யணும் கேட்டு அந்த உரையை நிறைவு செய்து நண்பார்ந்த சகோதரர்கள் ஒரு அறிவிப்பு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. காட்டூர் என்கிற பகுதியில அமீர் ஹம்சா அப்படிங்கிற ஒரு சகோதரர்
அவருடைய பையன் வந்து முகமது பாசில் அப்படிங்கிற ஒரு 10 வயது பாடகர். அந்த பையனுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லை. மருத்துவமனையில போய் பார்க்கும்போது தலையில மூளையில கட்டி இருப்பதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது அகற்றவில்லையானால் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் கேட்கலாம். அதை அகற்றுவதற்கு மருத்துவ செலவு 10 லட்சம் ரூபாய். அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம்ங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிற ஒரு சாமானியமான குடும்பம். அவர் ஒரு பெட்ரோல் பம்ப்ல வேலை செஞ்சுதான் வாடகை வீட்டுல காலத்தை ஓட்டுறார். அந்த பையன் உயிருக்கு போராடுகின்ற நிலையில் இருக்கிறான். பொதுவா இந்த மாதிரி ஒரு சோதனை வருகிற போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சம்பந்தப்பட்டவங்களுக்கு சோதனை நினைக்கிறோம், சமூகத்துக்கு சோதனை. ஒரு வீட்டுல மூட்டு விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு சோதனையா? அவங்களுக்கு தான். அடுத்து நமக்கு பிரி வைக்கிறாங்களான்னு அர்த்தம். அடுத்து நம்ம தயாராகி நம்மளுக்கு மூத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். நமக்கும் அந்த சோதனை. ஒருவருக்கு எல்லாம் நோயை தருகிறான் என்றால் என்ன அர்த்தம்? அவருக்கு சோதனை. அவருக்கும் தான். எனக்கு நான் ஆரோக்கியமா எல்லாம் வச்சிருக்கிறான், அடுத்து நீதாங்கிற சோதனை. அல்லாஹ் ஒருவருக்கு வறுமையை தருவானையானால் அவருக்கு மட்டும் சோதனை இல்லை, என்னையும் அல்லாஹ் நினைத்தால் வறுமையில் தள்ளி விடுவான். ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றதுதான். நம்ம சுத்தி இந்த மாதிரியான பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் நடைபெறுகிற போது நம்ம அல்லாஹ் சோதிக்கிறான். நம்ம எந்த அளவுக்கு இருக்கு நமக்கு பாடுபடுகிறோம், இதற்கு எந்த அளவுக்கு நம்ம உதவி செய்யறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒருவரை போய் அவரை சந்திப்பதனால் எவ்வளவு நன்மை. சந்திக்கிறது வேற ஒண்ணும் இல்லை. ரசூலா சொன்னாங்க, அவர் அங்கே இருக்கின்ற காலம் எல்லாம் சொர்க்கத்தினுடைய கனிகளை பறித்துக் கொண்டிருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் சொர்க்கவாதி. ரசூலா முன்னறிவிப்பு செய்யறாங்க, ஒரு வேளை ஒரு கால் அவர் இணை வைக்காமல் இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர் கனியை பறிப்பார். ரசூலா சொல்றாங்க. சொர்க்கவாதியினுடைய பண்பு இது. ஒரு நோயாளி எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு சொன்னா, இது யாரோ ஒரு குழந்தை நினைக்கிறார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு குழந்தை. நம்முடைய வீட்டுல இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்தவர்கள் 4 லட்சம் ரூபாய் கட்டிட்டாங்க. எல்லா ஜமாத்தும் உதவி செஞ்சு 4 லட்சம் ரூபாயை திரட்டி கட்டிவிட்டார்கள். இன்னும் அந்த ஏழை குடும்பம் அந்த பாலகனை காப்பாற்றுவதற்கு பாராயப்படுகிறார்கள். இன்னும் 6 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. ஏதோ நம்ம தர்மம் கொடுத்தோம் போயிடும் இல்லாம நமக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், செல்வங்கள் சொல்லி அதை நாம் வாங்கி தர வேண்டும். பரிந்துரை செய்தால் கூட அந்த நன்மை எல்லாம் நமக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்ம ஜும்மாவுடைய உறவை நிறைவு செய்கின்றேன். இந்த ஜும்மா அதற்காகத்தான் வசூலிக்கப்படுகிறது. தாராளமான ஒரு பொருளாதார நிலையில்